ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 3/4 கப் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். நான் இதே கப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் வந்து சர்க்கரை கொஞ்சம், அப்புறமா பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம், நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நான் லிங்க் தரேன், கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டியாச்சு. இப்போ நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன், நல்லா அடிச்சிக்கிறேன். நல்லா அடிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரமோ தோசையோ செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குழிப்பணியார சட்டி வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.